நாம் அடிக்கடி சொல்லும் இந்த உணர்வின் ஒளியை எழுப்போம் என்ற நிலையில் நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்வதை பற்றி நமது குருவும் சரி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர்களும் சில விளக்க உரைகளை கொடுத்துள்ளார்கள். நமது பூமி அது சுழற்சியினால் ஏற்படக்கூடிய நாதம், அதைத்தான் நாம் ஓம் 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 என்று சொல்லுகின்றோம். வியாழன் கோளுடைய அதனுடைய சுழற்சியினால் ஏற்படக்கூடிய நாதம், அதாவது இங்கே பூமியிலே ஓம் 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 என்று இருந்தாலும் இந்த வியாழன் கோளிலே ஓம் ஓம் என்று, ஏனென்றால் இந்த பூமியை காட்டிலும் அது பன்மடங்கு பெரிது. இந்த பூமிக்குள் சூறாவளியோ சுழல் காற்றுகளோ அரிதாக தோன்றும். ஆனால் வியாழன் கோளிலே 365 நாட்களும் துருவ பகுதியிலும் மற்ற எல்லா பகுதிகளிலுமே இந்த சூறாவளி போன்று, சுழற்சி போன்று, புயல் போன்று அது எப்பொழுதுமே அதனுடைய மேல் பரப்பிலே, என்றால் அதனுடைய ஈர்ப்பு சக்தி அபரிதமானது. அதனால்தான் அதனுடைய நாதம் இங்கே ஓம் ஓம் என்று ஒரு நிலையில் இருந்தாலும் அங்கே ஓம் ஓம் என்று அதனுடைய ஈர்ப்பு சக்தியும் அதிகம். தனக்குள் அதை இணைத்து, அதாவது ஒரு பாலம் போன்று எதிர்மறையாக வரக்கூடியது, மோதலில் வரக்கூடியது அனைத்துமே தனக்குள் அதை இணைத்து, அதான் குரு என்று சொல்வது. குருவாக நின்று நாம் இந்த பிரபஞ்சத்தில் இப்பொழுது இந்த உயிரணுக்களுடைய தோற்றம் இந்த பூமியிலே வளர்ச்சி பெற்று நாம் எல்லாம் மனிதர்களாக வந்திருக்கிறோம் என்றால் அந்த வியாழன்களுடைய அந்த ஓம் ஓம் என்று அதனுடைய சுழற்சி, அதனுடைய வளர்ச்சி, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உமிழ்த்தக்கூடிய அந்த ஆற்றல்கள் தான் நாம் குருநாதர் காட்டிய வழியில் அவர் உபதேசித்த நிலைகள். 2 நட்சத்திரங்களுடைய எதிர்மறையான இயக்கத்திலே அது ஓடி வரும் அந்த இடத்தில வியாழன் கோளுடைய கதிரியக்கத்தில் சிக்கப்படும் பொழுதுதான் அந்த இரண்டையுமே இணைத்து ஒரு துடிப்புள்ள உயிரணு அதனுடைய தோற்றமாக இந்த வியாழன் கோள் தான் அது அமைகின்றது. இதை போலதான் நமது உயிரும் அந்த வியாழன் கோள் எப்படி எதிர்மறையான நிலைகள் வந்தாலும் அதை இணைக்கும் பாலமாக அது செயல்படுகிறது. நமது உயிரும் நாம் வேதனைப்பட்டாலும் சரி, அல்லது அது மாறி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நமது உயிரினுடைய இயக்கம் வேதனையின் உணர்வின் சத்தையும் அது கருத்தன்மையாக அணுத்தன்மையாக உருவாக்கும். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் அந்த உணர்ச்சிக்கு நாம் மாறிவிட்டாலும் அந்த சந்தோஷமான அந்த உணர்வின் சத்தை அது கருத்தன்மையாக அது அணுவாக உருவாக்கிவிடும். உயிருக்கு என்று நாம் வேதனைப்படும் பொழுது நம்முடைய உணர்வுகளும் சொல்லுகளும் செயல்களும் உறுப்பினுடைய இயக்கங்களும் அதனுடைய வெளிப்பாடுகளும் வித்தியாசமாக இருப்பது போன்று, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய முகபாவங்களும் வெளிப்பாடுகளும் வித்தியாசமாக இருப்பது போன்று இந்த உயிருக்கு என்று தனி உணர்வு கிடையாது. அதான் குரு என்று சொல்வது. வேதனைப்பட்டாலும் அந்த உயிர் அதை கருவாக்கி அணுவாக உருவாக்கும் வேலையைத்தான் அது செய்யும். அடுத்து நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை கருத்தன்மையைத்தான் அது அணுத்தன்மையாக உருவாக்கத்தான் அதனுடைய இயக்கம் செயல்படுமே தவிர அதற்கென்று தனித்த நிலை கிடையாது. இது வேதனை, இதுதான் மகிழ்ச்சி. அதாவது வேதனை என்பது கெட்டது என்றும் மகிழ்ச்சி என்று நல்லது என்றும் அது நாம் மனிதனாக வாழக்கூடிய நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் நல்லது கெட்டது என்று பிரித்து நல்லதுதான் வேண்டும் கெட்டது வேண்டாம் என்று நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் பிரித்து காட்டுவது கொண்டு உயிர் பிரித்து காட்டுவதில்லை, பிரித்து அது இருப்பதும் இல்லை. அதான் ஓம் ஓம் ஓம். அந்த இயக்கத்தைத்தான் நமக்கு உணர்த்தி உயிருடைய இந்த செயலாக்கங்களை அதிலே அகசியன் அவன் உணர்ந்துதான் இந்த உயிர் அழியாத நிலை கொண்டது, இந்த உயிரை அழிக்கக்கூடிய சக்தி எங்கும் இல்லை என்பதை உணர்ந்து
உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலில் வலிமையை சேர்ப்பதை காட்டிலும் இந்த உயிருக்குள் அந்த வலிமையை சேர்க்க வேண்டும். உயிர் எதனால் உருப்பெற்றது, உயிர் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளியான உணர்வுகளை, மின் கதிர்களை, அதைத்தான் பல கோடி மின்னல்களுடைய அந்த உணர்வுகளை தான் உயிர் சத்து என்று சொல்வது. இந்த விஞ்ஞான ரீதியாக எடுத்து பார்த்தாலும் மழை பெய்யும் காலங்களிலே மின்னல்கள் நம் பூமிக்குள் பாயும் பொழுது தாவர இனங்களிலே பட்டால் இதை நைட்ரஜன் என்று சொல்வார்கள், உயிர் சத்து என்றும் சொல்வார்கள். அந்த சத்தைத்தான், அந்த ஆற்றலைத்தான் அகசியன் உயிருக்குள் சேமித்தான். அதைத்தான் இந்த உடலிலும் விளைய வைத்தான். அவன் அவ்வாறு விளைந்துதான் உயிரை போன்று இன்று 27 நட்சத்திரங்களையுமே உணவாக எடுத்து ஒளிமயமாக இன்று அழியாத நிலைகள் கொண்டு, எதிலுமே அழியாத நிலைகள் கொண்டு வாழ்ந்து கொண்டுள்ளான். ஆகவே இந்த வியாழன் கோளுடைய சிறப்பு, அது குருவாக எப்படி எதையுமே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கின்றதோ, இதை போன்று நாமும் இந்த தியானத்தில் அதான் ஒரு நிலை என்று சொல்வது. சப்த ரிஷி என்றால் நாதத்தை தன்னுள் அடக்கியவன். நாதத்தை அடக்கியவன் என்றால் சிவனுக்கு கையிலே உடுக்கையை போட்டு காண்பித்து இந்த உடுக்கையினுடைய அந்த உருவத்தை காட்டியதனுடைய உட்பொருளை அதை நாம் சுழற்றும் பொழுது ஒரு பக்கம் மோதுகின்றது, பின் அடுத்த பக்கம் மோதுகின்றது. இப்படிப்பட்ட உணர்வின் மோதல் கொண்டுதான் இந்த உடல், மனித உடல் உருப்பெற்ற நிலையில் இயங்கிக் கொண்டுள்ளது. அதாவது மோதி 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 மோதித்தான் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் உடலுக்குள் வளர்ச்சி பெற்று சிவமாக உருப்பெற்றது என்பதை அந்த உடுக்கையை போட்டு காண்பித்த நிலையை சப்த ரிஷிகள் என்பவர்கள் இந்த உடுக்கை என்று இந்த உடல் பெறும் உணர்வுகளை எக்கோ, எதிர்மறையாக இயக்கக்கூடிய அந்த எக்கோ என்று சொல்லக்கூடியதான் அவர்கள் அடக்குகின்றார்கள். ஒரு உணர்வு பட்டால் அதற்கு ஒரு இயக்கம், இன்னொரு உணர்வு பட்டால் அதற்கொப்ப ஒரு இயக்கம். வேதனை என்றால் சோர்வடைந்து விடுகின்றோம், பலவீனம் அடைகின்றோம். மகிழ்ச்சி என்று வந்தால் உற்சாகம் அடைகின்றோம், வலு கூடுகின்றது. இது உணர்வின் மோதல். மோதலுக்கொப்ப நம்முடைய இயக்கங்கள் மாறுகின்றது. அது இயக்கம் மாறிவிட்டால் செயல்களும் மாறிவிடும். அது ஒரு நிலை என்று இங்கே சொல்லப்படும் பொழுது துருவ நட்சத்திரம் எதையுமே தனக்குள் இணைத்து அதை ஒளியாக மாற்றி பேரொளியாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. நாமும் அந்த ஒரு நிலை பெற வேண்டும் என்றால் இந்த உயிரின் இயக்கமாக அந்த வியாழன் கோள் எது குருத்தன்மை என்று, குரு கோள் என்று நமது குருவும் மாமகரிஷி ஈஸ்வராய உணர்த்தினார்களோ அந்த குருத்தன்மையாக, அதாவது இதனுடைய அர்த்தம் வேதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சலிப்பையோ சங்கடத்தையோ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அந்த உணர்வு உயிரிலே படும் பொழுது அதற்கொப்ப நாதம் தான் சாம இசை. அது சோகமான இசைகள் நாம் கேட்கப்படும் பொழுது நாமும் சோகமாகி விடுகின்றோம். நாம் உயிரிலே பட்டு அந்த உணர்வின் நாதங்கள் எழும்பினாலும் அந்த உணர்வு நம்மை இயக்கக்கூடாது. இதுதான் இதனுடைய உள்பொருள். ஆக அதற்குத்தான் இந்த குருத்தன்மை என்று அது உருவாக்கப்பட்டு இதை குருவும் உபதேசத்திலே எதிர்நிலையான உணர்வுகளை பாச உணர்வு கொண்டு அரவணைக்க வேண்டும் என்று சொல்வார். அது அதன் மேல் பாசம் கொண்டு என்று அர்த்தம் அல்ல. அதை உயிருடன் ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றிய ரிஷிகள் ஞானிகள் உணர்வை இணைத்து அந்த பாச உணர்வு கொண்டு அரவணைக்க வேண்டும். எப்படி அகசியன் வாதாபியை சந்திக்கப்படும் பொழுது அவனை ஜீரணிக்கின்றானோ அதை போன்று நாம் நமக்குள் அது ஜீரணிக்கும் சக்தியாக பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய உள்பொருள். ஆகவே நாம் இந்த வாழ்க்கையிலே இந்த ஒரு நிலை, அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லலாம். அன்பு என்று ஒரு குணம் இருக்கின்றது. அதே சமயத்தில் பாசம், அதுவும் ஒரு குணம்தான். நம்ம நிறைய பேருக்கு அன்பு என்றாலும் பாசம் என்றாலும் ஒன்றுதானே, அன்பை காட்டிலும் பாசம் நல்லதுதானே என்று சொல்லுவோம். ஆனால் அதனுடைய உள்பொருளை பிரித்து பார்த்தோம் என்றால் அன்புக்கு ஒரு வரையறை, ஒரு எல்லை கிடையாது. பாசம் என்று வரும்பொழுது அதிலே சில வரையறைகள் வருகின்றது. அதே போல வெறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் எதையுமே அங்கே ஒதுக்கி தள்ளும் நிலையாக வருகின்றது. அது அன்பு என்ற நிலைகள் வரும் பொழுது அது ஒரு நிலையாகின்றது. பாசம் என்று வரும் பொழுது சிறிதளவு பிரிகின்றது.
ஆனால் வெறுப்பு என்று வந்துவிட்டால் எல்லாவற்றையுமே பிரித்து விடுகின்றது. ஆகவே நாம் இந்த தியான வழியில் இது போன்ற நிலைகளை உணர்ந்து அன்பு செலுத்தும் நிலையாக, அன்பை மட்டுமே நாம் வளர்க்கும் நிலையாக நாம் கொண்டு சென்றால் அது அனைத்தையுமே ஒருங்கிணைத்து நம்மை ஒரு நிலை கொண்ட நிலையில் அழைத்து செல்லும். அதனால்தான் அன்பே சிவம், அன்பே சிவம் என்றும் காட்டி அன்புதான் கடவுள் என்றும் சாஸ்திரங்கள் அதை காட்டுகின்றது. நாம் இந்த தியானத்தை நம் மீது மோதக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் சுவாசிக்கக்கூடிய எத்தகைய உணர்வாக இருந்தாலும் உயிருடன் ஒன்றி, மகரிஷியுடன் ஒன்றி, ஞானிகளுடன் ஒன்றி அதை அந்த அடிப்படையில கொண்டு சென்றால் அது அந்த ஒரு நிலை, அந்த குரு தன்மையாக உயிர் எப்படி இந்த குணத்திற்கு ஒரு உணர்ச்சி, இந்த குணத்திற்கு என்று ஒரு உணர்ச்சி இல்லாதபடி எல்லாவற்றையுமே அது கருணை சொரூபனாக படைக்கின்றதோ, நாம் படைக்கக்கூடிய சக்தியாக, நாம் உருவாக்கக்கூடிய சக்தியாக, வியாழன் குருடைய சத்து இணைந்த பின் எப்படி ஒரு உயிர் சத்து ஆற்றல் மிக்க சக்தியாக உருப்பெற அந்த வியாழன் கோள் எப்படி ஒரு காரணமாக அமைகின்றதோ, நாமும் அந்த குருத்தன்மை அடையும் நிலையாக நாம் தியானிப்போம். ஆகவே இந்த ஒரு நிலை என்று சொல்வதனுடைய உள்பொருளே ஒரே எண்ணத்தில் இருப்பதல்ல, ஒரே நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரும், அதிலே வளர்ச்சி பெற்ற ஞானிகளும் மகரிஷிகளும், அதன் நாதத்தை தன்னுள் அடக்கியவன். பிறிதொரு உணர்வு மோதலாகி அதற்கொப்ப ஒரு உணர்வின் இயக்கங்களாக இல்லாதபடி எப்பொழுதுமே ஒரே நிலையாக வருவது அனைத்தையுமே தனக்குள் கவர்ந்து அதை உணவாக எடுத்து ஒளியாக மாற்றக்கூடிய தான் வளர்ச்சி, சிருஷ்டி, படைக்கும் சக்தி என்று அதைத்தான் நமது குரு உணர்த்தியுள்ளார். இன்றைய தியானம் நாம் அந்த அடிப்படையிலே தியானிப்போம். இப்பொழுது கண்ணின் நினைவை ஆதியிலே வாழ்ந்த அகசியன் நம் பூமி எந்த துருவத்தின் வழியாக விண்ணுலக ஆற்றலை கவர்கிறது என்று அவன் வட துருவத்தை உற்று நோக்கி அவன் தன் கண் புல நிறைவை தாய் கருவில் பெற்ற சக்தியின் துணை கொண்டு விண்ணிலை செலுத்தி அவன் நுகர்ந்தானோ, அதே போன்று நாமும் அகசியன் உற்று பார்த்து அந்த துருவத்தின் வழி நினைவை விண்ணிலை செலுத்தி அந்த அகசியன் துருவனாகி, துருவ மகர்ஷியாகி, துருவ நட்சத்திரமாகின்றது. நம் பூமியினுடைய அந்த வட துருவத்திற்கு நேர் பார்வையிலே, அதாவது நேரடி பார்வை என்றுதான் குரு இதை உணர்த்துகின்றார். அந்த துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்தில் வருவது அனைத்தையுமே அது நுகர்ந்து ஒளியாக மாற்றினாலும் துருவ நட்சத்திரமும் நம் பூமியினுடைய வட துருவ அந்த அச்சும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே முதல் பங்காக நம் பூமிதான் அதை கவரும் சக்தி பெறுகின்றது, கவர்ந்து நமக்கு முன் கொண்டு வருகிறது என்று உபதேசங்கள் நமக்கு பதிவு செய்துள்ளோம். ஆக நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த உண்மையை நாமும் குரு பதிவு செய்து எண்ணி இயங்கி நாமும் நம் கண்ணின் நினைவை இந்த அடிப்படையிலே துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி, இப்பொழுது நாம் அடிக்கடி சொல்லுகிறோம் அல்லவா, நேரடியாக வந்தது, என் நேர் பார்வையில் வந்தது, என் கண்ணுக்கு முன்னாடி தெரிந்தது, என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது, நான் பார்த்து எப்படி சும்மா இருப்பது என்றெல்லாம் நாம் இந்த நேரடி பார்வையை பற்றி சொல்வது போன்று இப்பொழுது நம்முடைய நேரடி பார்வை நம் பூமி கவரும் அந்த துருவத்தின் வழியாக துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்ணின் நினைவை கொண்டு சென்று துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் ஏங்கி அந்த துருவத்து நினைவாற்றலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தை நினைவு கொண்டு வந்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி இருந்தாலே போதுமானது. குரு பதிவு செய்ததை நாம் அவர் உணர்வோடு கலந்து இயங்கப்படும் பொழுது அதனுடைய சக்தியை நாம் எளிதில் பெற முடிகின்றது. என்றால் நாம் குரு துணை இல்லாதபடி அதை எடுக்க முடியாது. குரு மூலமாகத்தான் நாம் பெறுகின்றோம். நாம் நேரடியாக இப்பொழுது நினைவை செலுத்தினாலும் நம்முடைய கண் பார்வை அங்கே இருந்தாலும் நாம் இப்பொழுது எண்ணி இயங்கக்கூடிய இந்த உணர்வு, இந்த உணர்வுக்குண்டான அந்த சத்து, அந்த சத்திற்குண்டான வித்து அது குருவிடம் இருந்து வந்ததுதான். அந்த வித்து தான் இப்பொழுது நமக்குள் நினைவுபடுத்தும் பொழுது அது இயக்கம்
அதான் ஓம் ஜீவன் பெற்று அந்த வித்து தான் நம்மை அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளை கவர்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் முதலிலே ஓம் என்ற நாதத்தை எழுப்பினோம். கண்ணின் நினைவை செலுத்தப்படும் பொழுது நாம் மனிதனாக உருப்பெற்று வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் இந்த கண்ணால் நுகர்ந்துதான் இந்த உடலுக்குள் அது ஊனாக பதிவாகி ஊனாக பதிவான அந்த வித்து அதனுடைய ஈர்ப்பு தான் நமது ஆன்மாவாகி அந்த ஆன்மாவில் இருந்துதான் நாம் சுவாசித்து அதன் வழிதான் சிறுக சிறுக இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே வளர்ச்சி பெற்றது. கண்ணால் நுகர்ந்துதான் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே உருப்பெற்றது. அது அதே கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி இப்பொழுது நாம் துருவ நட்சத்திரம் சாமி சொன்னார், சாமி சொல்லியிருக்கிறார், சாமி இப்படி என்ன சொன்னார் என்று நாம் எண்ணி அவர் சொன்னார் என்ற நிலையில் எண்ணி எடுக்கின்றோம். ஆனால் இதற்கு முன் நாம் எதையுமே யாரும் சொல்லி நாம் எதையும் செய்யவில்லை. நமக்குள் பதிவானது நம்மை அறியாமலே நம்முடைய பார்வை சென்று அதன் வழி நுகர்ந்து அப்படித்தான் அணுக்கள் உருவானது. ஆனால் அப்படி உருவான அந்த அணுக்களுக்கு இப்பொழுது நாம் குருக்காட்டி அருள் வழியில் நேரடியாக நாம் அது சந்தர்ப்பம் அறியாமல் உருப்பெற்றது. இப்பொழுது நாம் சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றோம். உருவாக்கி கண்ணால் உற்று பார்த்து நுகர்ந்து அதிலே வளர்ச்சி பெற்ற அந்த அணுக்களுக்கு இப்பொழுது நாம் எண்ணி ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று குரு காட்டி அறுவழியில் நுகரப்படும் பொழுது அந்த சக்தி நாம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் எளிதில் பெற செய்ய முடியும். அதற்குத்தான் குருநாதர் நம் கண்ணின் நினைவை அவர் சொன்ன முறைப்படி எண்ணி ஏங்கி எடுக்க வேண்டும் என்று பதிவு செய்கின்றார். இப்பொழுது கண்ணிலே ஏங்கியதை கண்ணின் நினைவை புருவ மத்திக்கு கொண்டு வந்து உயிர் வழியாக, அதாவது புருவ மத்தி வழியாக நம் பூமியின் வட துருவத்தின் வழியாக விண்ணிலை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அதாவது முதலிலே நாம் கண்களிலே இயங்கும் பொழுது துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் எப்பொழுதெல்லாம் கண்ணின் நினைவை, அதாவது கண்ணினுடைய நினைவாற்றலை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அது ஊனாக பதிவாகின்றது. அப்படி ஊனாக பதிவாவதற்குத்தான் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்திற்கு குருநாதர் கொண்டு போகும்படி சொல்லுகின்றார். இந்த விஞ்ஞான கருவியில் கேமராவில் எப்படி படம் பிடிக்கின்றோமோ, ஒரு தடவை பிடித்த படத்தை மீண்டும் பிடித்தால் எப்படி திரும்ப திரும்ப பதிவாகின்றதோ, கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி இயங்க சொல்வதனுடைய நோக்கமே மீண்டும் மீண்டும் அது ஊனாக பதிவாகி கொண்டே வரும். ஆனால் புருவ மத்தி வழியாக நம் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் இயங்கும் பொழுது இது அகக்கண், நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண் என்று சொல்வார்கள். நமது கண்கள் புறத்தில் இருப்பதை பதிவாக்கி அதன் வழி வெளியிலிருந்து கொண்டு வருவதை, அந்த புற கண்ணுக்கு அந்த ஒளி கொடுப்பதே இந்த அகக்கண் தான். ஆக நாம் வழக்கமாக எடுக்கக்கூடிய நிலைகளை உணர்த்தி அதன் வழி பதிவாக்கி அந்த பதிவான ஆற்றலின் துணை கொண்டு நாம் நேரடியாக உயிர் வழியாக, என்னால் உயிரால் உருவானதுதான் இந்த கண்கள், அது கண்கள் வழி நாம் முதல்ல பதிவாக்கி பின் நாம் உயிர் வழியாக அதை எடுக்கும் ஒரு பயிற்சியாகத்தான் குருநாதர் இதை கொண்டு வருகின்றனர். நாம் எடுத்த உடனே புருவ மத்தியிலிருந்து நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்துங்கள், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன ஏது எப்படி என்று அந்த தெளிவு வர வேண்டும் என்பதற்குத்தான் இதை முறைப்படுத்தி வைக்கின்றார்கள். இந்த பழக்கம் வந்துவிட்டால் அதற்கு பின் நாம் கண்கள் மூடி இருந்தாலும் சரி, கண்கள் திறந்திருந்தாலும் சரி, நாம் வேறு எந்த உணர்வுகளிலே சிக்கி இருந்தாலும் சரி, உறங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஆழ்ந்த உறக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது கனவு கலந்ததாக இருந்தாலும் சரி, நாம் இப்பொழுது புருவ மத்தி வழியாக உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று
உயிர் வழியாக எடுக்கப்படும் பொழுது இந்த உணர்வின் இயக்கமே தனி. 24 மணி நேரமும் 365 நாளும் எல்லா நாட்களிலுமே நாம் இப்பொழுது எடுத்து இந்த பழக்கப்படுத்தக்கூடிய உணர்வு நமக்குள் இதான் விழித்திரு. கண்களை நாம் முழித்து பார்க்கின்றோம், கண்களை மூடுகின்றோம். அந்த முழித்து பார்ப்பது என்பது வேறு, விழித்த நிலையில் இருப்பது என்பது வேறு. அது இந்த விழித்த நிலைகளுக்குத்தான் இந்த உயிர் வழி சுவாசம் என்று சொல்வது. இந்த உயிர் வழியாக நாம் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டால் எல்லா நேரமே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள், அதாவது விஞ்ஞான பாஷையில சொல்ல வேண்டும் என்றால் தன்னிச்சை ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஈர்ப்பு உயிருடன் ஒன்றி உலகை ஒளியாக மாற்றிய சப்தரிஷி மண்டலம் துருவ நட்சத்திரத்தினுடைய நேரடி ஈர்ப்புக்குள் நாம் சிக்குகின்றோம். அந்த ஈர்ப்பிலே நாம் இணைந்து விடுகின்றோம். தான் ஆயுள் கால மெம்பர் என்று சொல்வது. நாம் உயிர் வழியாக உயிருடன் ஒன்றி இந்த தியான முறைகளை நாம் மேற்கொள்ளப்படும் பொழுது நம்முடைய ஆயுள் துருவ நட்சத்திரத்தோடு இணைந்து மகரிஷிகளோடு இணைந்து விடுகின்றன. அதனால்தான் இந்த புருவ மத்தி வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று குருநாதர் நமக்கு முதல்ல கண்ணிலே இயங்கும்படி சொல்லி அடுத்து நினைவை புருவ மத்தி கொண்டு வாருங்கள். புருவ மத்தி வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இயங்குங்கள். அல்லது புருவ மத்தியிலே துருவ நட்சத்திரத்தை நினைவு கொண்டு வாருங்கள் என்று சொல்வார். கண் வழி பரிவாக்கி நாம் உயிர் வழி சுவாசமாக நாம் ஏற்படுத்திவிட்டால் முதலில் நாம் உயிர் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலை அடைந்தது போன்று இப்பொழுது துருவ நட்சத்திரம் வேறல்ல நாம் வேறல்ல, மகரிஷிகள் வேறல்ல நாம் வேறல்ல, சப்தரிஷி மண்டலம் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் நாம் அனைவருமே அந்த அருள் வட்டத்திலே இணைந்து விடுகின்றோம்.